செய்யும் ரூபஸ் பாஸ்டர் அவர்களே, மண்ணிலே புதையுண்ட வைரங்களை வசனம் என்னும் பட்டை தீட்டி யூத் என்னும் சர்வீஸ்லே ஜொலி ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஜெய்கர் அவர்களே, வாடா மல்லி பூ போல வாடாமல் பணியாற்றும் உடன் ஊழியக்காரர்களே, எஸ்கலோன் நாட்டு திராட்சை பழம் பறித்து இடித்து பிழிந்த திராட்சை ரசத்திலே எம்மா ஊரின் தேன் கலந்து கொடுத்தது போல் வேதத்தின் வசனத்தை சுவைப்பட கூறி அறிவுரை வழங்கிய சிறப்பு விருந்தினராக வந்திருந்த போதகர் அவர்களே, வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களைப் போல் அமர்ந்திருக்கும் சகோதரர்களே, அரபு நாட்டு முத்தை அள்ளி வீசியது போல் அழகழகாய் அமர்ந்திருக்கும் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரவேற்கிறோம். நீங்கள் ஆவலோடு காண இருக்கும் நாகம்மான் நாடகம் சரித்திரம். இந்த சரித்திரத்தை சில கற்பனையாக பாடல்களோடு இணைந்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த பாடலில் வரக்கூடிய வசனங்கள் எந்த அதிகாரத்திலே இருக்கிறது என்று தேவ சிந்தனையோடு கூட இப்பொழுது பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலில் சிலரை சிறைப்பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். அமைச்சரின் மீது தன் மகனுக்கு ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மகனே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. நான் உன்னை என்ன வரை சொன்னேன்? மான் வரை சொன்னீர்கள். நான் உன்னை மான் வரை சொன்னால் மடையா மடையா நீ மான் வளர்த்து வைக்கின்றாய். நான் பார்த்தவரை புள்ளி மான், கலைமான், கஸ்தூரி கஸ்தூரி மான் இவைகளை பார்த்திருக்கிறேன். இது என்ன வகை மானடா? மாங்காய் மான் அப்பா. மாங்காய் மான் மடையா மடையா சீனாவை அப்பா. இது ஒன்று துறை சொல்லு. சரியா வரை தெரியாது. யாருக்கு அந்த விஷயம்? நம் மக்கள் இஸ்ரேல் நாட்டிலிருந்து அடிமைகளை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் என்ன செய்ய வேண்டும்? அடிமைகளை எப்பொழுதும் போல இணைத்து விட்டு அந்த தொகையை அரசாங்கமிடம் செலுத்தி விட சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஆலோசனை அமைச்சரே. என்ன? அவர்களை நம்மிடத்தே வேலை செய்ய வைத்தால் அடிமைகளை நம்மிடத்தில் வைத்திருந்தால் அவர்கள் நமக்கு விரோதமாக எழுப்புவார்கள். அவர்கள் புரட்சியில் ஈடுபடுவார்கள். எனவே அவர்கள் இடத்தை விட்டு அந்த தொகையை அரசாங்கமிடம் செலுத்தி விட சொல்லுங்கள். செய்கிறேன் அமைச்சரே. குறிப்பாக அந்த வேலைகளை மண்ணியக்காரர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஒரு அடிமையின் விலை 50 தினார். கவனமாக இருக்கும். சொல்கிறேன். இன்று மாலை தாகூர் கோயில் அருகே அடிமைகளை விற்கப் போகிறார்கள். விருப்பப்பட்டவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். மகனே, உங்கள் நடை உடை பாவனங்கள் சரியில்லையே. இப்படி வா. என்னடா இது? என்னோட மகனோட வித்தியாசமா இருக்கான். பின்னாடி என்ன? கையில் என்ன? என்ன டாவில் எதுவும் போகிறா? அடிமைகளை வாங்கணும். அடிமை வாங்க போயா? போன வாட்டி தான் ஒரு அடிமை வாங்கிட்டு வந்த. என்னாச்சு? கீழே வந்து மாட்டி வச்சு நீ ஃபுல்லா செலவு பண்ணி தான் இருக்கு. ஏன்டா அவன் வாங்கிட்டு வந்து கேட்டதுக்கு அவன் வைத்தியக்காரன், அவனை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம்னு சொன்னல. நம்ம சொத்துக்குள்ள அதுதானே செலவு பண்ணோம். திருப்பி இன்னொரு அடிமை வாங்கிட்டு போறியா? போய் தொலை. நீங்களாம் அப்பன் பேச்சு கேட்கிற பசங்களா இருந்தா பரவாயில்லடா. அப்பன் பேச்சு எந்த பேச்சும் கேட்கிறப்போ ஒரு நிமிஷம் வரும்போது அந்த அடிமையை வாங்குறான்ல, இந்த மாதிரி அழகா வாங்கிட்டு தரனா. அடுத்ததாக தாக்கூர் கோயில் அருகே இதோ ஏலம் விடும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஏலம் விட தொகையை எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாமா? கல்லிலே நார் ஊறிக்கும் ஏலம் விடுவதிலே கை சேர்ந்தவனாகிய அலி குலிகா இவன் சொந்த தேசத்திலே சொகுசாக வாழ்ந்தவன் என்று நினைக்கிறேன். அடிமைகளே,
நீங்கள் அதிகம் விலை கிரயம் போக வேண்டும் என்றால் ஏதாவது ஆடுங்கள், இல்லை என்றால் பாடுங்கள். ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? அடிமேலே ஆடு சொல்லுங்கள். ஆடு ஆடு, ஏதாவது செய். ஏதாவது பாட சொல்லுங்கள். நாங்கள் எப்படி பாடுவது? ஏதாவது செய்ய சொல்லுங்கள். வேடிக்கை காட்ட சொல்லுங்கள். கண்களில் கருணை இல்லாத கண்ணஞ்சல் கொண்டவர்கள் பாவிலோன் ஆறுகள் அருகே உண்டு செய்யாட நினைத்தார்கள் நடுவதற்கு ஆராய் செடிகளின் தலைகள் கிட்டாரங்களை தூக்கி வைக்கும். எங்களை பாடு பாடு என்று சொன்னார். எங்களை எப்படி பாடுவது? நீ பாட மாட்டாயா? நீ பாட மாட்டாயா? பாட மாட்டீர்கள், ஆட மாட்டீர்கள். ஆட சொல்லுங்கள். அப்பொழுது நாங்கள் விடையை கேட்போம். இங்கே வா, இங்கே வா, அங்கேயே செல்கிறான், இங்கே வா. பாடுங்கள். என் அண்ணனை அடிக்காதீர்கள், என் அண்ணனை அடிக்காதீர்கள். அண்ணனை அடிக்காதீர்கள், அண்ணனை அடிக்காதீர்கள். அண்ணனை அடிச்சா தங்கச்சிக்கு வலிக்குது. அவன் பாடவில்லை என்றால் நீ பாடு. எனக்கு பாட தெரியாது. பாட தெரியாதா? பாட தெரியாது. பாடுகிறேன், பாடுகிறேன். நீ பாடும் வரை உன் அண்ணன் அடி வாங்குவான், பரவாயில்லையா? பாடுகிறேன், பாடு பாடுகிறேன். பாடு, நீங்கள் போடாது. ஆட சொல்லுங்கள். ஆடிக்கொண்டே பாடு. தேவனை மறந்தாச்சு, தேசம் அடிமையாச்சு, உண்மையும் நீதியும் மறந்து போச்சு, பட்டணங்கள் கொள்ளையாச்சு, நாடு விட்டு நாடு வந்த அடிமை நான் பாடுகின்றேன், மண்டியிட்டு வேண்டுகின்றேன், யெகோவா மனிதனை நான் தேடுகின்றேன், தேடுகின்றேன், தேடுகின்றேன். அழகாய் நான் ஆடவா, இனிமையாக பாடவா, அடிமையான இந்த நாட்டில் இன்பமாக வாழவா, அழகாய் நான் ஆடவா, இனிமையாக பாடவா, அடிமையான இந்த நாட்டில் இன்பமாக வாழவா. நான் இஸ்ரேல் தேசத்து பொண்ணுங்க, என் தேசம் அடிமை மண்ணுங்க, என் நடுக்கத்தை பார்க்கும் கண்ணுங்க, என் நடுக்கத்தை பார்க்கும் கண்ணுங்க, என் விலையோ 100 பொண்ணுங்க. நான் இஸ்ரேல் தேசத்து பொண்ணுங்க, என் தேசம் அடிமை மண்ணுங்க, என் நடுக்கத்தை பார்க்கும் கண்ணுங்க, என் விலையோ 100 பொண்ணுங்க. அழகாய் நான் ஆடவா, இனிமையாக பாடவா, அடிமையான இந்த நாட்டில் இன்பமாக வாழவா. நான் சீரிய தேசத்து உரிமை, விலை கேட்பது அவரவர் திறமை, நான் விலங்கிடப்பட்ட அடிமை, நான் விலங்கிடப்பட்ட அடிமை, என்னை காப்பது யெகோவா கடமை. நான் சீரிய தேசத்து உரிமை, விலை கேட்பது அவரவர் திறமை, நான் விலங்கிடப்பட்ட அடிமை, என்னை காப்பது இறைவன் கடமை. அழகாய் நான் ஆடவா, இனிமையாக பாடவா, அடிமையான இந்த நாட்டில் இன்பமாக வாழவா, இன்பமாக வாழவா. அடிமை நாயே, ஓய்வு வேண்டுமா? ஓய்வு தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு நீ தள்ளாடி வீழும் வரையாடே. ஒலிவ மரத்தில் இலை இல்லை, திராட்சை கொடி இல்லை, படுபடுமில்லை, அத்தி பழத்தில் மதுரம் இல்லை, விரலால் விடுக்கும் பழமில்லை, கிரீடம் மகிமையை இழந்தது, செங்கோல் நீதியை மறந்தது, சிங்காசனமும் வீழ்ந்தது, சிங்காசனமும் வீழ்ந்தது, தேவஜனமோ தேவனை மறந்தது. அழகாய் நான் ஆடவா, இனிமையாக பாடவா, அடிமையான
25 தினார். வேண்டாம், நீயே வேண்டாம். எங்கே கட்டத்தில் பார்க்கலாம்? ஏய், நீ நகரவாசியா? நினைத்தேன். வீடு கட்ட சொன்னால் நீ ஊடு கட்டும் போதே நான் நினைத்தேன். இவனுடைய விலை கிரயம் 50 தினார். கேளுங்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு தேவை. 50 தினார் பெற்றுக் கொள்கிறேன். இவரை கொண்டு செல்லுங்கள். ஏய், நீ வா. இவன் சித்திர வேலை செய்வதிலே வல்லவன். இவனை விலை கிரயம் கேளுங்கள். சீக்கிரம் 50 தினார். 60 தினார். 60 தினார். கேளுங்கள். இன்னும் கேளுங்கள். 65. செல். ஏய், இங்கே வா. இந்த பெண்ணின் விலை கிரயம் 50 தினார். 75. 75. 78. நிறுத்துங்க. இந்த 100 தினார். வா போகலாம். அடிவே, நான் வந்ததுல இருந்து பார்க்கிறேன் 1 மணி நேரமா அந்த நாற்காலியை துடைத்துக் கொண்டிருக்கிறாய். துவைத்த துணிகளை யார் காய போடுவது? உன் அப்பா தேசத்திலிருந்து வருவாரா? சீக்கிரம் இந்த துணிகளை எடுத்து மொட்டை மாடல காய போடுப்போ. இந்த துணியை தூக்க முடியல. 3 வேளை நல்லா கொட்டிக்கிறல்ல, இதை கூட செய்யல. போ போ. ஏய், இப்பொழுது நாகமானின் மனைவி ஆறுதல் சொல்லுகிறார்கள். என்னமா செய்வது? எங்கள் தேவன் உங்களிடத்தில் அடிமையாக வைத்து விட்டார். தேவன்யா? யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒரே தேவன் தான் எங்கள் தேவன். தேவனை பற்றி கொஞ்சம் சொல்லுமா? இந்த காலத்தில் எகிப்து என்கின்ற நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள் எங்கள் முன்னோர்கள். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அதில் எங்கள் முன்னோர்களை கடக்க பண்ணினார். வானத்து மன்னா என்னும் உணவை வானத்திலிருந்து பொழிய செய்து ஆகாரமாக கொடுத்தார். இறைச்சி வேண்டும் என்றார்கள். கீழ்காற்றிலிருந்து காளைகளை கொடுத்தார். யோர்தானிலிருந்து ஓடிவிடும் தண்ணீரை ஒரு நிலை குவியலாக நிற்க செய்து அதை கடக்க செய்து பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தில் சேர்த்தார். இவ்வளவு பெரிய தேவனா உங்கள் தேவன், பிறகே உங்களை எங்கள் மேல் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார். அவர் கற்பனைகளை நாங்கள் மறந்தோம், தேவன் எங்களை மறந்தார். அவர் வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கவே இல்லை. நாங்கள் ஆபத்தில் கூப்பிட்ட போது அவர் பதில் கொடுக்கவில்லை. எங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார் உங்களிடத்தில். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என் தாத்தாவுக்கு அவர்கள் முன்னோர்கள் சொன்னார்களாம். என் தாத்தா எனக்கு என் அப்பாவுக்கு சொன்னார். என் அப்பா எனக்கு சொன்னார். சரி சரி, யாரோ வந்திருக்கிறார்கள். யாரும் இருப்பார்? சீரிய தேசத்து மன்னனின் பிறந்த நாள் விழாவிற்கு அழைப்பு விடுக்கும்படியாய் நாகமான் வீட்டிற்கு அமைச்சர் வருகின்றார். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். நாகமான் இருக்கிறாரா? இருக்கிறார் ஐயா. அழைத்து வாருங்கள். அமருங்கள் ஐயா. குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். நீ நாகமானின் உறவு பெண்ணா? இல்லை, அடிமை பெண். அடிமை பெண்ணா? அப்படி என்றால் குடிக்க திராட்சை ரசம் கொண்டு வா. ரசத்தை என் மேல் குத்தி விட்டாய். இதனால் சுத்தம் செய். பெண்ணை அடிப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் ஒரு அமைச்சர் என்பதை நீ மறந்து விடாதீர்கள். இந்த அடிமை பெண்ணுக்கு நீர் இவ்வளவு உரிமை பாராட்டுகிறீர். இது என்னுடைய சொந்த விஷயம். புரிந்து விட்டது. நீரே இந்த அடிமைக்கு
இவ்வளவு உரிமை பாராட்டுகிறேன் என்பது? தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுகிறவன் வழியின் அருகே இருக்கிற நாயின் காதை பிடித்து இழுப்பவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நான் நாயா? நான் அப்படி சொல்லவில்லையே. நான் வருகிறேன். உங்களை ராஜா அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு வர சொன்னார். வர வேண்டாம், அப்படியே போங்கள். இப்பொழுது சீரிய தேசத்து மன்னனின் பிறந்த நாள் விழாவிலே நாகமான் கலந்து கொள்ளுகின்றார். அங்கே அவர் மற்றவர்கள் அனைவராலும் உடலிலே குஷ்டம் இருப்பதால் உதாசீனப்படுத்தப்படுகின்ற காட்சியை இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது சீரிய தேசத்து மன்னனின் ஜென்ம நாள் விழா கொண்டாடப்படுகின்றது. சீரிய தேசத்து மன்னனுக்கு ஒவ்வொருவராக வாழ்த்து சொல்லுகிறார்கள். வானம் போல் உயர்ந்து வான்புகழ் நாடார என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மன்னா. நன்றி அமைச்சரே. வானம் கருத்து வர தவளைகள் சத்தமிட நீராலும் நிலத்தாலும் என்னாலும் வாழ்க. மன்னருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மலையிலே தேன்பழிய மண்ணிலே பொன்விளைய ஆறுகள் துள்ளி வர மலைகளின் தேனாலும் காடுகளின் பாலாலும் முகத்தை கழுவும் என் சீரிய தேசத்து மன்னனுக்கு என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்பொழுது அரண்மனையிலே ஆடலும் பாடலும் கொண்டாட்டம். உங்களது நிகழ்ச்சிகளை ஆரம்பிங்கள். பல பல என பல பழக்கும் ராஜா ராஜா, நீங்க பள்ளத்தாக்கில் பூத்திருக்கும் ரோஜா ரோஜா. பல பல என பல பழக்கும் ராஜா ராஜா, நீங்க பள்ளத்தாக்கில் பூத்திருக்கும் ரோஜா ரோஜா. பூமியிலே பிறந்தவன் நவிலே இனிப்பவன், சிறியா தேசத்திலே சிறந்த மன்னவன். வெள்ளத்திலே கழுகு போல் நிறத்திலே குதிரை போல் எதிரியை சுழன்று சென்று வீட்டின் வல்லவன்.
நாகமான் ஒன்றிலும் கலந்து கொள்ளவில்லையே. எப்படி கலந்து கொள்வான்? அவனுக்குத்தான் உடல் முழுவதும் குஷ்டமா. அதனால் மனமெல்லாம் கஷ்டம். கொடுத்து வைக்க அவன் நாம் கொடுத்து வைத்தவர்கள். இப்பொழுது நாகமான் வீட்டிற்கு சென்று நிலை கண்ணாடியில் பார்த்து தன் உடலை பார்த்து புலம்புகின்றதான காட்சி. மாபெரும் வீரன், சீரிய தேசத்து சிறந்த படைத்தளபதி. அப்பொழுது சிறுமி மறைந்திருந்து அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். என்ன செய்வது? விதியனிடத்தில் இப்படி விளையாடுகிறது, விதியனிடத்தில் இப்படி விளையாடுகிறது. விழாவில் அந்த பெண் என்ன பாடினார்? வெள்ளத்தில் நீ கவி, வீரத்தில் நீ குதிரை, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம், எதிரிகளை துரத்தி சென்று வீட்டும் வல்லவர், மன்னரின் நம்பிக்கைக்கு ஏற்றவர். உண்மைதான், அவள் பாடுவது உண்மைதான். ஆனால் என்ன செய்வது? வெள்ளை நிற ஆடையில் கருப்பு கலை படிந்தது போல ஆகிவிட்டதே என் வாழ்க்கை. கருப்பு கலை படிந்தது போல ஆகிவிட்டதே. உலகெல்லாம் குஷ்டம், அதை நினைத்து நினைத்து மன கஷ்டம். ஐயோ ஐயோ, கசக்கிறதே என் வாழ்க்கை, கசக்கிறதே. புல்லிருக்கிற இடத்தில் காட்டு கழுதை கத்துமோ, தீவிரம் இருக்கிற இடத்தில் எருது கதறுமோ, ருசியிலான பதார்த்தங்கள் உப்பில்லாமல் சாப்பிட கூடுமோ, அல்லது முட்டையின் வெள்ளைக்கழிவில் தான் சுவை உண்டாகுமோ? எப்படி உண்டாக முடியும்? முடியாது. கசக்கிறது என் வாழ்க்கை, கசக்கிறது. கடல் என்றால் அலை வேண்டும், காற்று என்றால் சீற்றம் வேண்டும், மலர் என்றால் வாசம் வீச வேண்டும், தேன் என்றால் இனிக்க வேண்டும். அதே போல நல்ல போர் வீரர் என்றால் ஆரோக்கியமான உடல் வேண்டும். ஐயோ ஐயோ, நான் வெட்கத்தோடும் மௌனத்தோடும் கூடி குறுகி வாழ்ந்தது போதும். என்னை படைத்த உண்மையான கடவுளே, இதயம் உடைந்து கேட்கிறேன், மனம் நொறுங்கி உன்னிடத்தில் கேட்கிறேன். என் குஷ்டம் நீங்க வழியே இல்லையா? என் குஷ்டம் நீங்க வழி இல்லையா? வாழ வழி சொல், இல்லையே நான் சாக வழி சொல், சாக வழி சொல். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்ட அடிமை பெண் நாகமானின் மனைவிடத்திலே கேட்கிறார். அம்மா, ஐயாவின் உடலில் குஷ்டம் இருக்கிறது, நல்ல வைத்தியரிடம் காண்பிக்கலாம் அல்லவா? நீ சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சு பார்த்துட்டோம்மா. போகாத ஊர் இல்ல, பார்க்காத வைத்தியர் இல்ல, வேண்டாத தெய்வங்கள் இல்லம்மா. பொருள் தான் செலவினதே தவிர என் கணவருக்கு வியாதியோ குணமாகவில்லை. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். ஐயாவின் குஷ்டம் போக்க நான் ஒரு வழி சொல்லட்டுமா? இஸ்ரவேல் தேசத்தில் சமாரியா பட்டணத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேர் எலிசா. அவரிடம் சென்றால் ஐயாவின் குஷ்டரோகத்தை நிச்சயம் சுகப்படுத்துவார். நான் இந்த யெகோவா தெய்வத்தை நம்புகிறேன். அவர் எங்களுக்கு இரக்கம் செய்தால் நன்றாக இருக்கும். நான் இப்பொழுதே என் கணவரிடம் சொல்கிறேன். என்னங்க, என்ன விஷயம் சொல். இஸ்ரவேல் தேசத்துல சமாரியா என்னும் பட்டணத்துல எலிசான்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம். அவரிடத்துல போனா உங்க குஷ்டம் நீங்க வழிவிட்டு. என்ன உண்மையாக சொல்லுகிறாய்? உண்மையாக சொல்கிறேன். அவரிடம் சென்றால் என் குஷ்டம் நீங்கி விடுமா? நீங்க விடும். அந்த அடிமை பெண் தான் சொன்னான். அந்த யெகோவா தெய்வம் உங்களுக்கு நிச்சயம் சுகம் கொடுப்பார். அப்பொழுதென்றால் இப்பவே ராஜாவினிடத்தில் சென்று அனுமதி பெற்று வருகிறேன் அந்த தேசத்தில் செல்வதற்கு. வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். இப்பொழுது நாகமான் சீரிய தேசம் செல்வதற்காக அரசரிடத்திலே அனுமதி கேட்க வந்து கொண்டிருக்கின்றார். அரசர் போர் சேவகர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். வீரனே, சற்று தள்ளும். இங்கே கொடுப்பதை இப்படி உசுரட்ட வேண்டும். ஆஹா, என்ன பிரமாதம், என்ன பிரமாதம். இப்படி சுரட்ட வேண்டும். மன்னருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்ன நாகமான், முகத்திலே மலர்ச்சி, உள்ளத்திலே ஒரு கிளர்ச்சி, காற்றாற்று வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடி வருகிறாயே, ஏதாவது மங்களமான செய்தியா? முக நாடிகளை வைத்தே இதய துடிப்பை கணக்கிடும் அனுபவம் வாய்ந்தவராயிற்று நீங்கள்.
போதுமப்பா நீ புகழ்ந்தது. பொண்ணுக்கு புடம் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி சோதனை என்று எனக்கு தெரியாதா என்ன? முதலாவது வந்த விஷயத்தை சொல்லு. சமாரியா தேசத்தில் எலிசா என்ற தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். அவரிடம் சென்றால் என் குஷ்டம் நீங்க வழி இருக்கிறது. நல்ல விஷயம் தானே. தங்களின் அனுமதி வேண்டி வந்தேன். கண்டிப்பாக எல்லா வல்ல இறைவன் உனக்கு துணை செய்வார். அப்படியே அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் ஒரு கடிதம் தருகிறேன். அதை நீ இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் கொடு. அவர் உனக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருவார். அப்படியே நம்முடைய அமைச்சர், நம்ம நிதி அமைச்சரை சந்தித்து 10 சைக்கிள் நிறைப்பண்ணையும் 1000 சைக்கிள் வெள்ளியையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொள். அப்படியே நம்மளுடைய அரண்மனையில் இருக்கிறதன பிரதான ரதங்களையும் எடுத்துக்கொண்டு கூடவே அரண்மனை வீரர்களையும் நீ அழைத்துக் கொண்டு சார். எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக உனக்கு துணை செய்வார். நிச்சயமாக நீ சுகம் பெற்று திரும்பி வருவார். மிக்க நன்றி அரசே, நான் சென்று வருகிறேன். போய் வா. இப்பொழுது இஸ்ரேல் தேசத்தின் ராஜாவை நோக்கி நாகமான் செல்லுகிறார். வீரர்களே வாருங்கள், சமாரியா தேசத்தை நோக்கி நாம் போவோம். குதிரை வீரர்களே, சமாரியா தேசத்தை நோக்கி நம் படைகளை செலுத்துங்கள். ஆகட்டும். நம்முடைய வீரர்கள் அனைவரும் மயக்கடித்து விழுகிறாங்க. ஏதாவது பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலாமே. அப்படியா சொல்கிறாய்? சரி, விழுந்தவர்களை தூக்குங்கள். நாம் இந்த இடத்தில் சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம். வீரனே, இந்த ரதத்தில் சற்று அச்சாணி சரியாக இல்லை. அது என்ன என்று சரி செய். போயிட்டா இருப்பான். அப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். தூரத்தில் ரொம்ப நேரம் பயணம் செஞ்சால் ரொம்ப கலைச்சு. யாராவது ஒரு பாட்டு பாடுறது கேட்கலாம். பாட்டா? பாட்டு பாடலாம். அங்கே பார்த்தீர்களா? வெள்ளரி கொடியில் வெள்ளரி பழம் வெடித்திருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் ஒன்று தோன்றுகிறது. வெள்ளரிக்கா கொடியிலே வெடிச்சிருக்குது பனியிலே, பொம்மட்டிக்கா கொடியிலே அது முள்ளு மரத்தின் பிடியிலே. வெள்ளரிக்கா கொடியிலே வெடிச்சிருக்குது பனியிலே, பொம்மட்டிக்கா கொடியிலே அது முள்ளு மரத்தின் பிடியிலே. வெடித்த மரத்திலே சிரிப்பிருக்கும் குளத்திலே, பொண்ணு சிரிப்பிருக்கும் குளத்திலே. உள்ள நரிகள் கூட்டம் எங்க இருக்கு, கடாத பாம்பும் எங்க இருக்கு, கரடி புலி எங்க இருக்கு, அது எதுக்கு நமக்கு தம் இருக்கு. தந்தனான தந்தானா, தந்தனான தந்தானா, தந்தனான தந்தானா, தந்தனான தந்தானா, தந்தனான தந்தானா, தந்தனான தந்தானா, தந்தனான தந்தானா. மாணவர்களே, இதுதான் நீங்கள் ஓய்வெடுக்கும் அழகா? இதற்குத்தான் உங்களை தனியாக விட்டு செல்வதே இல்லை. மாடையர்களே, வாருங்கள், சீரிய தேசத்தை நோக்கி போவோம். குதிரை அங்கே இருக்கிறது. இப்பொழுது சீரிய தேசத்து ராஜாவின் அரண்மனை காட்சி. இதோ சீரிய தேசத்து மன்னன் அரண்மனையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று மன்னிக்கவும், இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுடைய அரண்மனையிலே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். அரண்மனை என்றால் அரசாங்க சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். அமைச்சர்களே, ஆடலும் பாடலும் என்று அழுத்து போய்விட்டது. அரசவை கவிஞரே, ஏதாவது புது கவிதை ஒன்று சொல்லுங்களேன். சொல்லுங்கள் மன்னா, கேளுங்கள். கவிஞரே, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். கவிதை இலக்கிய நடை இல்லாமல் புது கவிதையாய் ஒன்று சொல்லுங்கள். வரிசை வரிசையாக வசைப்பாடாமல் நச்சென்று 4 வரிகளில் கூறுங்கள். கவிதை வினோதமாகவும் வித்தியாசமாகவும் வேடிக்கையாக இருக்க வேண்டும். கவிஞர் என்ன பண்ணுகிறார்?
விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். சொல்லுகிறேன் கேளுங்கள். வாசலில் கோலம் போட்டு பூசணில் பூ வைத்தால் அது அலங்காரம். உன் கூந்தலில் பூவை சூடிக்கொண்டாய் அது அழகு. அற்புதம். பலிப்பிடத்தில் பூ வைத்தால் அது பக்தி. ஆனா என் காதில் வைத்தால் இதெல்லாம் சரி கவிஞரே, உங்க காதில் யார் பூ வைத்தா? அட இதெல்லாம் உள்குத்தப்பா, ஆண்களுக்கு தான் சகஜம் தானே. நீ சொல்லுகிறதும் சரிதான். வாசலில் கோலம் போட்டு பூசணி பூ வைத்தாய் அது அலங்காரம். என்ன ஒரு இயற்கை அழகு. உன் கூந்தலில் அதை சூடிக்கொண்டாய் அது அழகு. என்ன ஒரு ரசிப்புத்தன்மை. பலிபிடத்தில் பூ வைத்தால் பக்தி. ஆஹா, என்ன ஆன்மீக அமைச்சர்களே, அதை விட என் காதில் ஏன் பூ வைத்தாய்? ஒட்டுமொத்த ஆண்களின் கதையும் உள்ளடக்கி விட்டீர்களே. மன்னருக்கு பணிவான வணக்கம். வந்த காரணம்? சீரிய தேசத்து படந்தளபதி நாகமான் தங்களை காண வந்துள்ளார் மன்னா. அவன் ஏன் இங்கு வர வேண்டும்? எதற்கு இங்கு வர வேண்டும்? வந்த காரணம்? மன்னரே, சற்று பொறும். நாகமான் வரட்டும், என்ன விஷயம் என்று நாம் கேட்டு விசாரிப்போம். ஆனால் நீங்கள் பயந்ததாக காட்டிக் கொள்ளாதிரும். யாருங்கே நாகமானை உடனடியாக வர சொல்லும். மன்னருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒற்றாத ஜீவ நதியாய் வளங்கள் பல பெற்று நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி வணங்குகிறோம். வந்த காரணம்? சீரிய தேசத்து மன்னன் இந்த கடிதத்தை உங்களிடம் கொடுக்க சொன்னார். வணக்கம். இஸ்ரவேல் ராஜாவுக்கு வந்தனங்கள் உரித்தாக்குக. இந்த கடிதத்தை உம்மிடம் கொடுக்கும் எம் படைத்தளபதி நாகமானுக்கு உடலில் குஷ்டம் இருக்கின்றது. நாகமானுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து தங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து அவன் குஷ்டத்தை போக்கி அனுப்பும்படியாக உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சீரிய தேசத்து மன்னன். யாரெங்கே? நாகமானை விருந்தின மாலைக்கு அழைத்து சென்று சகல வசதிகளையும் செய்து கொடுங்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ராஜா வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார். மோசம் போய்விட்டோம் அமைச்சர்களே, மோசம் போய்விட்டோம். ஒரு மனிதனின் குஷ்டத்தை போக்க என்னால் முடியுமா? நாகமானின் குஷ்டத்தை போக்க என்னால் முடியுமா? ஒரு மனிதனை கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன ஆண்டவனா? மோசம் போய்விட்டோம் அமைச்சர்களே, மோசம் போய்விட்டோம். இல்லை அமைச்சரே, இல்லை. ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. நம் தேசத்தின் மீது படையெடுத்து நம் மேல் யுத்தம் பண்ண வருகிற நாடகம் தான் இந்த நாடகம். நாகமான் படையெடுத்து வரப்போகிறான். கோட்டை கதவுகள் அழியப் போகின்றன. குதிரைகள் ரதங்கள் அழியப் போகின்றன. மோசம் போய்விட்டோமே. நம் தேசத்தே ரத்த ஆறு ஓடப் போகிறது. பெண்கள் சிறைபிடிக்கப்பட போகிறார்கள். குழந்தைகள் அனாதையாக போகிறார்கள். மோசம் போய்விட்டோமே. மோசம் போய்விட்டோமே. மன்னரே, ஏன் நீங்கள் கலந்துகிறீர்கள்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும்? மன்னருக்கு பணிவான வணக்கம். எலிசாவிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது மன்னர். இஸ்ரவேல் ராஜாவுக்கு என் வந்தனங்கள். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கும்போது அரசரான நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? சத்துருக்களை கலங்கடிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். நாம் சத்துருக்களை கலங்கடிக்க வேண்டுமே தவிர நாம் கலங்கக்கூடாது. நீர் வஸ்திரங்களை ஏன் கிழித்துக் கொள்ள வேண்டும்? வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டால் பிரச்சனை சரியாகிவிடுமா என்ன? நீர் உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ள வேண்டாம். நாகமான என்னிடத்திற்கு வரச்சொல். எல்லா தேவர்களை காட்டிலும் வானத்தையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனே பெரியவர் என்று புரிந்து கொள்ளட்டும் அந்த நாகமான். இப்பொழுதே நாகமானை என்னிடத்தில் அனுப்புவேன். யாரெங்கே? நாகமானை எலிசாவினிடத்தில் உடனடியாக அழைத்து செல்லுங்கள். எலிசாவாக நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் வர வேண்டியவர் வரவில்லை. ஆகவே என்னை எலிசாவாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். கேயாசி, நாகமான், என்ன விஷயம்? உன்னை எலிசா தீர்க்கதரிசி யோர்தானிலே சென்று 7 முறை ஸ்நானம் பண்ண சொன்னார். அப்பொழுது உன்னுடைய குஷ்டம் சுகமாகும் என்று சொன்னார்.
சிறிய வேண்டுகோள். என்ன? ஒரு மிகப்பெரிய உயர்ந்த மலையில் இருக்கும் நீரூற்றில் இருந்து சேற்றை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள் என்று சொன்னால் செய்திருப்பீர்கள் அல்லவா? இது சின்ன வேலை தானே. யோர்தானிலே 7 தரம் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். அவ்வளவுதானே, செய்து பார்த்து விடலாமே. நீ சொல்வதும் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். சரி, செய்துதான் பார்க்கலாம். இப்பொழுது நாகமான் யோதானை குளிக்கின்ற காட்சி. இந்த யோர்தானில் நான் குளிக்க வேண்டும். ச்சே, பாசியும் பூசியும். வீரனே, இதுலையா? சரி, ஏதோ நீ சொல்கிறாய். சரி வீரனே, நான் உள்ளே முங்குகிறேன். சரியா? எத்தனை முறை முங்குகிறேன் என்று எண்ணிக்கொள். நான் கணக்கு வச்சுக்கிறேயா? 7க்கு மேல் முங்கக்கூடாது. ஆ, சரியா? ஆ. ஆ. 1 2 மாறிவிட்டதா? இல்லையா? அப்படியே தானே இருக்கிறது. 5 முறை இருக்கிறதே. 3 4 5 இப்பொழுது ஒன்றும் பெரிதாக வித்தியாசம் தெரியவில்லையே. இருந்தவாறு தானே இருக்கிறது. ஏன் இன்னும் 2 தடவை இருக்கையா? 6 7 ஏடா, ஐயா வெளியே வரல, முட்டை மட்டும் தான் வருது. தளபதி, அதனாலதான் அவர் தளபதி. ஆமாம்மா, ஒரு உள்ளே தளபதி. உள்ளே செல்ல தேறிட்டு வர்றாரு. இன்னும் வரலையே. 7 ஐயா, வீரனே, பார்த்தாயா? என் சரீரத்தை பார்த்தாயா? நான் குருவாகிவிட்டேன். வீரனே, இதோ என் சரீரம் பார். பிறந்த குழந்தையின் மேனி பாராகிவிட்டது. என் மேனி எப்படி பரபரக்கிறது பார். நான் குருவாகிவிட்டேன். நான் குருவாகிவிட்டேன். என் குற்றத்தை போக்கினவர் இஸ்ரவேலின் தேவனே. பாருங்கள், நம் எலிசாவிடத்தை சென்று பார்ப்போம். எலிசா ஆண்டவனே, என் பணிவான வணக்கங்கள். மங்களம் உண்டாகட்டும் நாகமான். நான் வீரனாக இருந்தாலும் குஷ்டம் எனக்குள் இருந்ததால் கூடி குறுகி சமுதாயத்தை விட்டு விலகியே இருந்தேன். தாழ்வு மனப்பான்மை எனக்குள் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் என் குஷ்டத்தை போக்கி என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். பாழா இருந்த என் மேனி பலபலமாகும்படி செய்து விட்டார். பறந்து திரியும் பட்டாம்பூச்சி போல என் உள்ள மகிழ்ச்சியால் படபடக்கிறது. வறண்ட பாலைவனமாக இருந்த என் மேனி தண்ணீர் அருகே இருக்க தோட்டத்தை போல மாறிவிட்டது. விடியாதா காத்திருந்த என் வாழ்வின் விடிவெள்ளியே, இருளான என் வாழ்வில் ஒளி வீச வந்த புதிய அருணோதயமே, என் ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, என் குஷ்டத்தை போக்கி என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அவரே ஜீவன் உள்ள தேவன். என் ஆண்டவரே, தயவு செய்து என் மன விருப்பத்திற்காக இந்த காணிக்கையை எடுத்து வாங்கிக் கொள். இல்லை நாகமான், இந்த காணிக்கை எனக்கு வேண்டாம். நீ எடுத்துச் செல். இல்லை, தயவு செய்து என் மன விருப்பத்திற்காக இந்த காணிக்கையை வாங்கிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் தேவன் இலவசமாக கொடுத்ததை நான் இலவசமாக உனக்கு கொடுத்தேன். நிச்சயமாக சொல்லுகின்றேன், இஸ்ரவேலின் தேவன் நாமத்தினாலே நான் எதையும் வாங்குவதில்லை. நீ எடுத்துச் செல். சரி, நன்றி ஆண்டவரே. நான் 2 மூட்டை மணல் மட்டும் எடுத்து செல்கிறேன். இனி அந்நிய தேவர்களை வணங்க மாட்டேன். இஸ்ரவேலின் தேவனே என் தேவன். சமாதானத்தோடு கொடுப்போம். சென்று வருகிறேன் ஆண்டவனே. கேயாசியுடைய சிந்தனையிலே பொருளாசை பிறந்து விட்டது. இப்பொழுது அவன் மனசாட்சி பேசுகின்றது. கேயாசி, கேயாசி, நான் தான் கேயாசி, உன்னுடைய மனசாட்சி பேசுகிறேன். இந்த உலகத்தில் எல்லோரும் இறைவனின் பெயரை சொல்லி பணம் சம்பாதிப்பதிலேயே குறிக்கோளாய் இருக்கின்றார்கள். பிழைக்க தெரியாதவன் அந்த எலிசா தீர்க்கதரிசி. நாகமான் காணிக்கை வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். எலிசாவோ வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டானே கேயாசி. அவ்வளவு காணிக்கைகளை உன்னிடத்தில் கொடுத்திருந்தால் எவ்வளவு சுகமோகமாய் வாழ்ந்திருப்பாய். கேயாசி, எத்தனை நாள்
நீ எலிசாவிற்கு பணிவிடை செய்திருப்பாய். எத்தனை வருஷங்கள் அவனோடு இருந்திருக்கிறாய். உனக்கு ஏதாவது லாபம் கிடைத்ததா கேயாசி? இல்லையே. உனக்கு ஏதாவது நன்மைதான் கிடைத்ததா கேயாசி? ஒன்றுமே கிடைக்கவில்லையே கேயாசி. ஒரு வெள்ளி பணம் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டம் என்று தெரியுமா? அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாதே கேயாசி, தெரியாதே கேயாசி. கேயாசி, கேயாசி, நன்றாக யோசித்துப்பார் கேயாசி. இப்பொழுதும் தாமதமாகவில்லை. அந்த எலிசா இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன். அவனுக்கு பிழைக்க தெரியவில்லை கேயாசி. இப்பொழுதும் தாமதமாகவில்லை கேயாசி. நாகமான் எல்லையை கடப்பதற்குள் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அந்த காணிக்கைகளை வாங்கிக் கொள் கேயாசி. அந்த காணிக்கைகளை வாங்கிக் கொள். அந்த வெள்ளியும் பொன்னும் உனக்குத்தான் கேயாசி, உனக்குத்தான். நண்பா, நீ வாழ பிறந்தவன், நீ ஆள பிறந்தவன் கேயாசி, நீ ஆள பிறந்தவன். அந்த வெள்ளியும் பொன்னும் உனக்குத்தான் கேயாசி, உனக்குத்தான் கேயாசி. நீ தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் உடன் ஊழியக்காரனாய் இருந்திருக்கிறாய் கேயாசி. அந்த காணிக்கையை பெற்றுக் கொள்வதிலே தவறொன்றும் இல்லையே கேயாசி. நாகமானிடத்திலே காணிக்கைகளை பெற்றுக்கொள். நண்பா, இந்த உலகத்தில் இன்பமாய் வாழ கற்றுக்கொள். புறப்படு நண்பா, புறப்படு. கேயாசி ஓடி சென்று நாகமானிடத்திலே பெற்றுக்கொண்டு அதை ஒளித்து வைத்துக் கொண்டு எலிசாவின் கூடாரத்திற்குள் வருகின்றார். கேயாசி, என்ன ஆண்டவனே? எங்கிருந்து வருகிறாய்? இங்கேதான் இருக்கிறேன். ஏதாவது உதவி வேண்டுமா? இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் உன்னிடத்தில் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். என்ன ஆண்டவனே, என்னிடத்தில் என்ன சந்தேகத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்குமா? அது எப்படி ஆண்டவனே முடியும்? சரி, நல்ல நீரூற்று கசப்பான தண்ணீரை சுரக்குமா? வேடிக்கையாக இருக்கிறது உங்கள் கேள்வி ஆண்டவனே. நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். கெட்ட நீரூற்று கெட்ட தண்ணீரை தான் கொடுக்கும். கொடுக்கிறதே கேயாசி, கொடுக்கிறதே. அதான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவனே, இயற்கைக்கு மாறாக இருக்கிறது உங்கள் வார்த்தை. நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். கெட்டதை கொடுக்கவே கொடுக்காது, நல்லதை கொடுக்கவே கொடுக்காது. அப்படியா சொல்லுகின்றாய்? அப்படியா சொல்லுகின்றாய்? ஆமா ஆண்டவனே, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் மரங்களை நாம் என்ன செய்யலாம் என்றால் வைத்துக் கொள்ளலாம். கனி கொடுக்கிற மரங்களை வெட்டி அக்கினியிலே போட வேண்டியதுதான். நல்ல நீரூற்றை வைத்துக் கொள்ளலாம். நல்லதல்லாததை மண்ணை வாரி போட்டு அடைத்து விட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அப்படி வெட்டப்பட வேண்டிய மரம் நீதான் கேயாசி. அப்படி அடைக்கப்பட வேண்டிய துறவு நீதான் கேயாசி. ஆண்டவரே, என்ன சொல்கிறேன்? தேவன் நம் தேவன் நல்லவராக இருக்கும் பொழுது அவருக்கு பணிவிடை செய்யும் நீ ஏன் கசப்பான கனியாய் மாறி போனாய்? உன்னுடைய சிந்தனையிலே பொருளாசை என்னும் துறவை வெட்டியது யார் கேயாசி? யார் கேயாசி? ஆண்டவரே, என்னை மன்னியும். பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவ தோப்புகளையும் வாங்குவதற்கு இதுவா காலம்? வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் சம்பாதிப்பதற்கு இதுவா சமயம்? ஆண்டவரே, கேயாசி என்கின்ற நம்பிக்கை துரோகியே, நாகமானை பிடித்த குஷ்ட முன்னையும் உன் சந்ததியும் வேண்டாம், வேண்டாம், என்னை மன்னியுங்கள். மன்னிப்பா? துரோகிகளை மன்னிக்கலாம், உன் போன்ற நம்பிக்கை துரோகிகளுக்கு மன்னிப்பே கிடையாது கேயாசி, மன்னிப்பே கிடையாது. ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள். இல்லை என்றால் உம்முடைய கையால் என்னை கொண்டு விடுங்கள். பொருளாசை என்னும் பிடியிலே சிக்கிய நீ மழையற்ற மேகம் போல் நிலையற்று திரிய போகிறார். பிரச்சனைகளை தேடிக்கொண்ட நீ நூரை தள்ளுகின்ற கடல் அலையை போல் மாறப் போகின்றாய். புத்தியிலே சிந்தனை இல்லாத நீ மார்க்கம் தப்பி நடக்கின்ற நட்சத்திரத்தை போல் அலைய போகின்றாய். ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள். தேவ சாபத்தை பெற்ற நீ ஒரு மதில் இடித்த பட்டணம், மதில் இடித்த பட்டணம். என்ன நினைத்தாய்?
அடக்கி வலது கையிலே உன் எண்ணெயை பிடிக்கலாம் என்று நினைத்தாயோ? காற்றை விதைத்தாய், இப்பொழுது சூறை காற்றை அறுக்கின்றாய். இஸ்ரவேலிலே ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் ஒரு மனுஷன் அல்ல. நாகமானை பிடித்த குஷ்டம் கேயாசியை பிடித்தது. தேவ சாபத்திற்கு உள்ளானார். சிலந்தின் வலையில் மாட்டிய சிறு பூச்சி போடும், நரியின் வாளை பிடித்த நண்டு போடவும் ஆகி இஸ்ரவேலின் தேவன் என்னை நல்ல திராட்சை செடியால் உயர்ந்த மேட்டிலே நாட்டினார். கற்கள் பொறுக்கி நீரை பாய்ச்சினார். நல்ல கனி தருவேன் என்று. ஆனால் நான் காட்டுக்கொடியின் ஆகாத கொடியாய் போய் கசப்பான கனிகளை தந்துவிட்டேன். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்பட வேண்டும். அப்படி அக்கினியில் போடப்பட வேண்டி வந்தா தேவ வார்த்தைகளை மறந்து மதிகெட்டவனாகிவிட்டேன். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதை சிலர் ஈட்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளாலே தங்களை குத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்ற பழமொழியை போல் நான் செய்த தவறுக்கு என் சந்ததியும் சேர்த்தல்லவா குஷ்டரோகம் பிடிக்கும். என்னால் என் பரம்பரைக்கே குஷ்டம். தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டியிருந்தார். பொருளாசையிலே மயங்கி இப்படி குஷ்டத்தின் சாபத்தை வாங்கிக் கொண்டேன். என்னை போல் நீங்களும் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். இந்த நம்பிக்கை எதிராகி கேயாசியின் வாழ்க்கை சரித்திரம்